ஹே ஹாய் கைஸ், எல்லாரையும் நிலாச்சோறு சேனலுக்கு வரவேற்கிறேன். உங்கள் வீட்டில் சாதம் மீதி ஆகிடுச்சா அப்படின்னா இந்த ஈஸியான ரிஃப்ரெஷிங்கான கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முந்தின நாள் நைட்டே மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் எடுத்து அதில் இருக்க எக்ஸ்ட்ராவான தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியிலையும் நம்ம உப்பு சேர்த்து குடிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சாதத்தை மட்டும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்குவோம். அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷோட மெயினான இன்க்ரீடியண்ட்டான தயிரையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஸ்மூதிங்கான ரிஃப்ரெஷிங்கான க்ரீமி கண்டென்ட்டோடு உங்களுக்கு ஒரு கஞ்சி கிடச்சிரும். இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால அந்த ஃபெர்மெண்டட் வாட்டரில் ஒரு நல்ல குட் பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகும். நிறைய ப்ரோபயோட்டிக்ஸும் க்ரியேட் ஆகும். இதனால் நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் உங்களோட டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஆசிடிட்டி, பிளாட்டிங் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். முக்கியமாக இது உங்களோட பாடி ஹீட்டை சூப்பராக கூல் பண்ணும். இதில் விட்டமின் பி, அயன், கால்சியம் கண்டென்ட்லாம் நிறையவே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல எனர்ஜி பூஸ்டாகவும் இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான சம்மர் ட்ரிங்க்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை குடிச்சு தான் ரொம்பவே ஹெல்த்தியாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நமக்கு தான் இதோட அருமை இத்தனை நாளாக தெரியாமல் போயிருக்கு. பரவாயில்ல, இனிமேலாவது நம்ம இதை ட்ரை பண்ணி நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் பழைய சாப்பாடுலாம் ஒரு போரிங்கான டிஷ்னு. ஆனால் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ரெகுலராக இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பழைய சோறு ப்ளஸ் தயிர் ப்ளஸ் உங்களால் முடிஞ்ச சின்ன வெங்காயம். இது ஒரு பர்ஃபெக்டான மார்னிங் டீடாக்ஸ் தெரியுமா? நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கைஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வேறு என்ன டிஷ் பண்ணலான்னு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு. கைஸ், அடுத்து இன்னொரு சூப்பர் டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.